வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்பிளிங் இன் எம்பிசி கீஸ் 37. இது ஒரு சாம்பிளிங் ட்ரம் மிஷின் ஒரு மியூசிக் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு மியூசிக் கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு மேக்கோ ஒரு பிசிஓ வேணும். அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு மிடி கீபோர்டு வேணும், ஒரு சவுண்ட் கார்டு வேணும். இது எல்லாமே இந்த யூனிட்டில் பில்டினாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இவ்வளோ காம்பேக்டான ஒரு யூனிட்டில் இது எல்லாமே பில்டினாக இருக்குது. ஸோ நீங்கள் லைவ் ஷோஸ் ஏதாவது நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுலேயே சாங்ஸை உள்ள நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆடியோ ட்ராக்ஸ் கூட இதில் இருக்குது, ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சாம்பிளிங்கிற டெக்னாலஜி ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் 1992 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சாம்பிளர், அதாவது அக்காய் எம்பிசி 60, இந்த சாம்பிளரை நான் வாங்கி நான் எங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் அக்காய் சாம்பிளர் வாங்கின ஆள் இந்தியாவில். ஸோ இந்த அந்த சாம்பிளர் பார்த்தீங்கன்னா 1.5 MB தான் ஸ்பேஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ இருக்க கீஸ் 37 ரேம்மே உங்களுக்கு 2 GB இருக்குது. அது தவிர ஒரு 18 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது தவிர எக்ஸ்டர்னலாக நம்ம போட்டுக்கலாம். அதாவது இந்த மாடலில் ஒரு SD கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு SD கார்டு அப் டு 1 TB கூட இப்போ SD கார்டு கிடைக்குது, அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு இந்த மெமரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டில் எக்கச்சக்கமான பிளகின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் சவுண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ட்ரம் கிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தவிர நம்ம ஓன் சவுண்ட்ஸை சாம்பிள் பண்ணலாம். சாம்பிளிங்னா என்னென்னா, நீங்கள் ஒரு தப்லா சவுண்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தப்லா பிளேயரை உட்கார வச்சு ஒரு மைக்கை ஒன்றை போட்டு அவரை வாசிய சொல்லி அதை இங்கே உள்ளே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஹிட்ஸை நம்ம வாசிக்க முடியும். இதெல்லாம் அது மாதிரி வாசித்து நம்ம சாம்பிள் பண்ண சமாச்சாரம் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எம்பிசி கீஸ் 37 பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்குது. ஒரு லெவல் கண்ட்ரோலோட 2 இன்புட்ஸ் இருக்குது இங்கே இந்த பேனலில் இருக்குது. ஆனால் மைக் இன்புட் கிடையாது. ஸோ ஒரு தப்லா ரெக்கார்ட் பண்ணோன்னா டைரெக்டாக மைக்கை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் யூஎஸ்பி வழியாக ஒரு சவுண்ட் கார்டு ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு, எனி சவுண்ட் கார்டு, ஒரு ஜெனரிக் சவுண்ட் கார்டை போட்டு, மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் கார்ட்ஸில் மைக் இன்புட் இருக்கும், அதில் இருக்க மைக் இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சிம்பிளஸ்டாக நம்ம சாம்பிளிங் அப்படின்ற விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சாங்கில் இருந்து கூட நம்ம சாம்பிள் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரு கேபிள் ஒன்று வாங்கணும். நீங்கள் அந்த கேபிளோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு மினி இபி ஜாக் ஒரு சைடும், 2 ஃபோனோ ஜாக் இந்த சைடும் வரும். ஸோ இது நம்ம ஐபேடில் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஐஃபோனில் கொடுக்கணுன்னா லைட்னிங் டு ஃபோனோ ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கி அது வழியாக இதை கேபிளை கனெக்ட் பண்ணி இந்த 2 ஃபோனோ இன்புட்ஸும் நம்ம இங்கே கீபோர்டில் பின்னாடி சாம்பிளிங் இன்புட்ஸ் அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே ப்ளே பண்ணி அங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம இப்போ அக்காய் எம்பிசி கீஸ் 37ஓட மெயின் ஸ்க்ரீனில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாம்பிளிங் பண்ண போகிறோம். சாம்பிளிங் பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த கேபிள் நம்ம ஐபேட்லேருந்து நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாருங்கள், என்னோடய ஐபேடில் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதை தான் நம்ம சாம்பிள் பண்ண போகிறோம். இந்த மைக்கேல் ஜாக்சனோட பிளாக் ஆர் ஒயிட் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரம் பீட் வரும். அந்த ட்ரம் பீட்டை நம்ம எடுத்து வேறு சாங்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சாம்பிளிங் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சி சாம்பிள் எடிட் போட்டேன்னா இந்த சாம்பிளிங் ஸ்க்ரீனுக்கு போயிடும். சாம்பிளிங் ஸ்க்ரீனில் இன்புட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இன்புட்ஸ் பாருங்கள், இன்புட்ஸ் 1 and 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டீரியோ சாம்பிள் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டீரியோ நான் செட் பண்ணிட்டோம். இந்த சிக்னல் ஐபேட்லேருந்து இங்கே உள்ளே வர்றதுக்கு இந்த மானிட்டரிங்கை ஆன் பண்ணணும். ப்ளஸ் இந்த த்ரெஷ்ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெஷ்ஹோல்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெஷ்ஹோல்டோட வால்யூமுக்கு மேலே போச்சுன்னா தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த இனிஷியல் அட்டாக்கை அது கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங் நம்ம பண்ணணும். இதை இந்த கியூலிக் நாம்பை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா
ட்ரிகர் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவலில் அது எக்ஸீட் ஆன உடனே நம்மளுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் ட்ராக்கை. ஆனால் ஒன்றும் ரெக்கார்ட் ஆகலை. நான் இப்போ ப்ளே போட்டேன்னா இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆன உடனே அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோ போதும் நம்மளுக்கு. இது நம்மளுக்கு போதும். இதுக்கு ஒரு நேம் பண்ணணும். இதை வந்து கீ போட்டேன்னா அது சேவ் பண்ணி வச்சிடும். நம்ம இப்போ வந்து இதை எடிட் பண்ணணுன்னா சாம்பிள் எடிட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சாம்பிளை ட்ரிம் பண்ணணும். ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வேண்டாம் நம்மளுக்கு. எது வரைக்கும் வேணுமோ எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும். பிகினிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிகினிங் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணிட்டோம். அதனால் அதை கரெக்டாக எடுத்துருக்கோம். நம்ம எண்டு தான் நம்ம செட் பண்ணணும். எண்டு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணோன்னா பிகினிங்லேருந்து ப்ளே ஆகும். இந்த மேலே இருக்க 16th பேடு கிளிக் பண்ணோன்னா பிட்வீன் இன் அண்ட் அவுட் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டு சரியாக இல்லைன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் சரியாக இல்லைன்னும் ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக லூப் பண்ண வச்சிட்டோம். ஸோ பிகினிங் டு எண்ட் ப்ளே பண்ணுறது இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரங்கேட் பண்ணுவோம். ட்ரங்கேட் பண்ணுறதுனா இந்த மீதி போர்ஷனில் நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் பேட்டர்ன், இது மட்டும் போதும் நம்மளுக்கு. அதை ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்ன்னு போட்டிங்கன்னா டிஸ்கார்ட்னு சொல்லுது பாருங்கள். ப்ரெஸ் டூ இட் டு டிஸ்கார்ட் த டேட்டா பியாண்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸுக்கு மீதி இருக்க டேட்டாலாம் டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ டூ இட்னு போட்டோன்னா அதை மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆகிரும். இங்கே போயிட்டு இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து சாங்கில் வேறு டெம்போ வைப்போம். நம்ம இங்கே டெம்போ ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சாம்பிள் வேறு டெம்போவில் ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்ம அதனால் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வாசிக்கிறது வந்து இந்த டெம்போலையே வாசிக்கணும் அப்படின்னா வந்து 120 டெம்போலே இந்த பேட்டர்ன் வாசிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கே போய்ட்டு வார்ப் சாம்பிள் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள். ஸோ 120 டெம்போவில் அதே பேட்டர்னை வாசிக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம சாங்கில் வந்து நம்ம கிளிக் ட்ராக்கோட இது அந்த டெம்போவில் வாசிக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாம். ஸோ இந்த 120ன்றதை வந்து நம்ம சப்போஸ் குறைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 வைக்கிறோம் நீங்கள் டெம்போ. இந்த பேட்டர்ன் ஓகே, இது அந்த பாட்டில் வந்த பேட்டர்ன். நம்ம சாங்கில் இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி வேறு பேட்டர்ன் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து திருப்பி எடிட்டுக்கு போயிட்டு இந்த ட்ரிம் பட்டன் மேலே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஷாப் அப்படின்ற ஒரு மோடு வரும். ஷாப் மோடில் என்ன பண்ணலான்னா இந்த சாம்பிளை பிட்டாக நம்ம கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸையும் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி பேடில் அசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள். இப்போ நான் இங்கே த்ரெஷ்ஹோல்டு வச்சு நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் வந்து என்ன பேட்டர்னில் வேணாலும் இதை யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு கன்வெர்ட் போயிட்டு நியூ ட்ரம் ப்ரோக்ராம் யூஸிங் ஸ்லைசஸ் க்ரியேட் ஈவெண்ட்டுன்னு போட்டு டூ இட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிடுச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ இதில் போயிட்டு
இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நான் குவான்டைசிங் வந்து ஒரு 1/8 ட்ரிப்ளெட் வச்சுக்கிறேன். 1/8 ட்ரிப்ளெட். இப்படி ஒரு பேட்டர்ன் நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து ஓகே, டெம்போ வந்து நான் வந்து இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். 110 வச்சுக்கிறேன் டெம்போ. நம்பர் ஆஃப் பார்ஸ் 2 பார்ஸ் போதும். நான் வந்து ஒரு ட்ரம் கிட் நான் லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு என்டையர்லி நியூ பேட்டர்ன் யூஸிங் த சாம்பிள் டோன்ஸ் ஃப்ரம் மைக்கேல் ஜாக்சன்ஸ் ட்ரம் பீட். அதில் இருக்க டோன்ஸ் எடுத்து நான் வந்து கூட கொஞ்சம் சாம்பிள்ஸ் போட்டு நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு MPC Keys 37 வந்து ஒரு இன்றியமையாத இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அதில் அவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் எப்படி சாம்பிளிங் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மாதிரி அக்கா MPC வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.